அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்டான தூதுவளை சட்னி எப்படி செய்கிறன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாயோ இல்லை சட்டியோ நமக்கு வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கோ அதை எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுட்டு அது சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 10 பல்லு பூண்டு, இது மூணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்து காரத்துக்கு 5 காஞ்ச மிளகா, நம்ம வேணும்னா நம்ம விருப்பப்பட்டால் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அதை போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிடணும். பாருங்கள் எப்படி பொன்னிறமாக வந்துடுச்சு நம்ம போட்ட உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் 10 சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் வருன்றதுக்காக நான் அதை போட்டிருக்கேன். உங்கள் விருப்பம்தான், நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டாலும் போடலாம். ஸோ ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு, சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 10 போட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுடணும். அடுத்து 3 பழுத்த தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி அதையும் சேர்த்து ஒன்றாவே நம்ம இதில் ட்ரை ஆகிற அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து தூதுவளை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா சுருளாக வதங்கி வர அளவுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இது சிம்மில் வச்சுட்டு ட்ரையாக பண்ணணும். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதில் இருக்கிற தண்ணியே பார்த்திங்கன்னா சரியாக போயிடும். ஏன்னா இது சட்னி தான் அரைக்க போகிறோம். அதனால் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸுக்கு புளி போட்டுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்த்துட்டு வதக்கி எடுக்கணும். ஸோ வதக்கி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா லாஸ்ட்டாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை பாருங்கள், தூதுவளை நம்ம போடும்போது எப்படி இருந்தது, இப்போ எல்லாம் எப்படி சுருளாக வதங்கிச்சு பாருங்கள். இலை இருக்குதே தெரியல, நம்ம போட்டது 2 கரண்டி, பட் இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் சுருங்கிடுச்சு பாருங்கள். அடுத்தது ஒரு சின்ன விரல் அளவுக்கு இஞ்சி, அதை க்ளீன் பண்ணி 4 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 5 பத்த தேங்காய், இது போட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இது போட்டு வதக்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜாரில் தேங்காய், காஞ்ச மிளகா, உப்பு எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும் குறன்னு. அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, கீரைலாம் பூண்டு போட்டு அரைக்கணும். எல்லாமே ஒன்றா போட்டோம்னா தேங்காய் அரைப்படாது, மிளகாவும் அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு தேங்காய், காஞ்ச மிளகா, இஞ்சி, உப்பு எல்லாமே அரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த வெங்காயம், தக்காளி, கீரை, தூதுவளை கீரை போட்டுட்டு பூண்டு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். கொஞ்சம் குறன்னு அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடணும். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை பார்த்திங்கன்னா இதில் போட்டுடலாம். போட்டுட்டு உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இதை நம்ம கொதிக்க வச்சோம்னா இல்லை சூடு பண்ணணும்னா சட்னி ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும், டேஸ்ட்டு மாறிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா தாளித்ததை உடனே கடுகு உளுத்தம் பருப்புலாம் வெடிச்சதுக்கப்புறமா நம்ம இதை கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டி போட்டு நல்லா கலக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை அப்படியே கெட்டிமாக கூட வச்சுக்கலாம், நம்ம விருப்பம்தான் அது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இட்லியோ தோசையோ எதுக்கு வேணால் இதை நம்ம தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.